மதிப்பற்ற ரத்தினங்களும் அனுபவித்து மகிழ ஆடம்பர பொருட்களும் தர வேண்டும். உனக்கு இவ்வளவு துணிச்சலா? உன்னை எச்சரிக்கிறேன். கார்த்தவீரியனின் ஆணையை அலட்சியம் செய்பவன் தனக்குத்தானே சாவுமணி அடித்துக் கொள்கிறான். நான் மீண்டும் ஆணையிடுகிறேன். எனக்கு தேவையான ரத்தினங்களும் ஆடம்பர பொருட்களும் விரைவில் தந்துவிடு. மகாராஜா, ஒரு பசுவை கொல்வது பாவமாகும். வீரமுள்ள க்ஷத்திரியனுக்கு இது அழகல்ல. மந்திரியாரே, தாங்கள் உடனே சென்று விடுங்கள். இந்த பசுவின் பிடிவாதத்தை நான் முறியடிப்பேன். மகாராஜா, தாங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். பசுவை வதம் செய்தால் பாவமாகும். இந்த பசுவின் ஆணைப்படி நடக்க மறுத்தால் இதை கொல்லவும் தயங்க மாட்டேன். பசுவதை செய்வாயா நீ? என்னை தடுக்க துணிந்தது யார்? இந்த அன்னையின் மகன். துஷ்டனே, ஆணவக்காரனே, உன் பாவச் செயல்கள் எல்லை மீறி போய்விட்டன. என் தந்தையின் ஆசிரமத்தில் இருந்து பெருமதிப்பிற்குரிய காமதேனுவை கடத்தி இங்கு சிறை வைக்க என்ன தைரியம் உனக்கு? கேள், இச்சணமே அன்னை காமதேனுவை தந்துவிடு. நீ இந்த காமதேனுவிற்காக வந்தாயா? இல்லை என்றால் உன் போன்ற தீயவனை காண வந்தேன் என நினைத்தாயா? நான் இந்த காமதேனுவை கொடுக்க மறுத்தால் இப்பொழுதே உன்னை கொன்று விடுவேன். என்னை அறிவாய் அல்லவா? நான் தான் பரசுராமர். மிகப்பெரிய ஆணவம் நிறைந்த அரசர்களை எல்லாம் வீழ்த்தியிருக்கிறேன். யாசகம் செய்து ஜீவனம் நடத்தும் மூட அந்தணனே, என் போன்ற பராக்கிரமசாலியான வரம் பெற்ற கார்த்தவீரியனுக்கு எதிராக போரிட எப்படி துணிந்தாய் நீ? என் மதிப்பிற்குரிய அன்னை காமதேனுவை கொடுக்காவிட்டால் என் துணிவையும் பராக்கிரமத்தையும் நீ பார்க்க நேரிடும். வீரர்களே, இந்த திமிர் பிடித்தவனை எதிர்த்து தீர்த்து கட்டுங்கள். எச்சரிக்கை! பகவான் சிவன் எனக்கு இந்த பரசுவை, அநியாயமும் கொடுமையும் செய்பவரை அழிக்க தந்திருக்கின்றார். அப்பாவியான நீங்கள் என்னை தாக்கினால் என் கையால் அனைவரும் மாண்டு போவீர்கள். வீரர்களே, இவன் பேச்சை கேட்டு நேரத்தை வீணடிக்காதீர்கள். செல்லுங்கள், இவன் சிரத்தை கொய்து விடுங்கள். நிறுத்து உன் வீர பிரதாபத்தை. இப்போது என்னுடைய பராக்கிரமத்தையும் நீ பார். வரத்தால் பெற்ற என் 1000 கரங்களால் உன்னை நொடியில் கொன்று விடுவேன். வரத்தால் பெற்ற 1000 கரங்களை இப்பொழுது நான் அழைக்கிறேன். தோன்றட்டும். வரத்தால் பெற்ற 1000 கரங்களை இப்பொழுது நான் அழைக்கிறேன். தோன்றட்டும். ஊழையற்ற கார்த்தவீரியனே, நான் நன்கு அறிவேன். நீ 1000 வருடங்கள் தவம் புரிந்து பகவான் தத்தாத்திரேயரிடம் இருந்து இந்த வரத்தை பெற்றாய். தக்க தருணத்தில் நீ விரும்பும் போது 1000 கரங்களும் தோன்றும். ஆனால் மூடனே, ஒன்றை நீ மறந்து விட்டாய். அநியாயமும் கொடுமையுமே வழியாக கொண்டு நடக்கும் மாணவம் மிக்க மனிதனின் வரத்தால் பெற்ற சக்திகள் செயலிழந்து போய்விடுகின்றன. நீ என்ன கூறுகிறாய்? மக்கள் நலன் கருதி இறைவன் உனக்கு வரமளித்தார், அநியாயமும் கொடுமையும் செய்வதற்கு அல்ல. நீதான் ஒருவேளை மந்திர சக்தியால் என் கரங்கள் அனைத்தையும் மறையச் செய்திருப்பாய். மூடன் என்பதை நீ நிரூபித்து விட்டாய். மூடனே, மந்திரத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இங்கு நான் அன்னை காமதேனுவை மீட்க வந்திருக்கிறேன். நான் தத்தாத்திரேயரை அழைக்கப் போகிறேன். ஹே பகவான் தத்தாத்திரேயரே, வரத்தால் பெற்ற கரங்கள் தோன்றட்டும். என் கரங்கள் அனைத்தும் தோன்றட்டும். தங்களை வேண்டி கேட்கிறேன் இறைவா. ஹே பகவான் தத்தாத்திரேயரே, என் கரங்களை தோன்றச் செய்யுங்கள்.
என்னை அழைத்ததன் காரணத்தை நான் அறிவேன் கார்த்தவீரியனே. என் உதவி உனக்கு தேவை. ஆனால் ஒன்றை நீ அறிய மாட்டாய். இப்போது நீ யாரை எதிர்க்கிறாயோ அவர் பகவான் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர். இவர் பூமியில் அநியாயம், அட்டூழியம் இவற்றை அழிப்பதற்கென்றேதான் தோன்றியுள்ளார். நீயும் இதை மனதில் கொண்டு அநியாயமாக அபகரித்து வந்த காமதேனுவை இவரிடம் ஒப்படைத்து விடு. அதுதான் உனக்கும் நல்லது. ஒரு காலம் முடியாது பகவானே, ஒரு காலம் முடியாது. என்னை அவமானம் செய்தவன் முன் நான் தலை வணங்கி நிற்பதா? நான் ஒரு காலம் உடன்பட மாட்டேன். இறைவனே, இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் காக்க வேண்டும். தங்களுடைய அருளினால் நான் எந்த தோல்வியையும் வெற்றியாக மாற்றி விடுவேன். நீ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். உன்னை எத்தனை முறை எச்சரித்தும் உன்னுடைய புத்தி நல்வழியில் திரும்ப மறுக்கிறது. இவ்வாறான நிலையில் நான் உனக்கு எந்தவித உதவியும் செய்ய இயலாது. விநாசகாலே விபரீத புத்தி. ஆம், நான் மூடன்தான். தங்களை ஆராதனை செய்து என் பொன்னான நேரத்தை வீணாக்கி விட்டேன். தாங்கள் எப்படிப்பட்ட பகவான்? தங்கள் பக்தனின் மானத்தை காக்க மறுத்தீர்களே. இனிமேல் என் பராக்கிரமத்தால் மானத்தை காத்துக் கொள்வேன். தங்கள் கருணையும் தயையும் இனி தேவையில்லை. செல்லுங்கள். அன்னை காமதேனுவை நான் அழைத்துச் செல்கிறேன் மகிஷ்மதி மன்னா. இப்பொழுதாவது நீ திருந்தி நல்வழி நடப்பாய் என நம்புகின்றேன். என்னை தடுக்க வேண்டாம் அரசே. மாதா காமதேனு, தங்களுக்கு நேர்ந்த துன்பங்களுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். என்னுடன் வாருங்கள். தங்களை அழைத்துச் செல்ல நான் வந்திருக்கிறேன். சிவாய. அன்னையே, அன்னையே, அன்னையே. மாதா காமதேனு. தந்தையே வணங்குகிறேன். வணக்கம் அன்னையே. மாதா காமதேனுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களது ஆசையாலும் பரம்பொருள் சிவனின் அருளாலும் அநியாயமும் அட்டூழியமும் செய்து வந்த துஷ்டன் கார்த்தவீரியன் அழிந்தான். நான் அவனது சிரத்தை கொய்து அவனை யமலோகத்திற்கு அனுப்பிவிட்டேன். நீ செய்தது சரியல்ல மகனே. உன்னுடைய கையால் ஒரு வரம் பெற்ற மனிதன் இறந்திருக்கிறான். இதன் விளைவு நல்லதாக இருக்காது. அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் எதிர்ப்பதும் அழிப்பதும் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமை. வீரம் மிகுந்த வெற்றி வாகை சூடி வந்திருக்கும் நம் மகனை பாராட்டாமல் அவனை இவ்வாறு குறை கூறுகிறீர்களே. பாவம் என்றுமே பாவம் தான் ரேணுகா. நல்ல காரியத்திற்காக செய்திருந்தாலும் அது புண்ணியமாகாது. ஒரு வரம் பெற்றவனை கொலை செய்ததன் பாவத்தை நீ சுமக்கிறாய் பரசுராமா. இதற்கான பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். செல், ஒரு வருடம் இறைவன் சிவனை குறித்து தவம் செய்து உன் பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய். தங்களது ஆணை தந்தையே. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பரசுராமா, மகனே பரசுராமா, மகனே பரசுராமா. இவ்வாறு நாம் மனம் கலங்கி நிற்பது நம்முடைய வீர தந்தையின் ஆத்மாவை வருந்த வைக்கும்.
நம் போன்ற சத்திரியர்கள் இவ்வாறு மனம் கலங்குவது அழகல்ல. நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அண்ணா? பழிக்கு பழி. நாம் பழி வாங்க வேண்டும். பழிக்கு பழியா? ஆம். நம் தந்தையை கொன்றதற்காக நாம் பரசுராமனின் தந்தையை கொல்ல வேண்டும். தாங்கள் கூறுவது சரிதான். எங்கள் தந்தையின் உயிரற்ற உடலை ஸ்பரிசம் செய்து சத்திய பிரமாணம் செய்கிறோம். அந்த பரசுராமனின் தந்தை யமதக்னியை அழிக்கும் வரை நாங்கள் தங்களுடைய உடலை தகனம் செய்ய மாட்டோம் தந்தையே. மாதா காமதேனுவின் அருளால் ஆசிரமம் மீண்டும் அழகு பெற்றுவிட்டது. ஆனால் சுவாமி, நம் மகன் பரசுராமனை பிராயச்சித்தம் செய்ய அனுப்பியது சரியாக தோன்றவில்லை. பாவத்திற்கான பிராயச்சித்தம் என்றும் தவறாகாது. பிரச்சனை அதுவல்ல, மனதில் உள்ள கலக்கம்தான். கலக்கமா? ஆம் சுவாமி, இந்த ஆசிரமத்தில் நமக்கு பாதுகாப்பு இல்லை. கார்த்தவீரியனின் மகன்கள் தங்கள் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்குவார்கள். நீ வீணாக கவலை கொள்ள வேண்டாம். நம்மை இறைவன் பரம்பொருள் அவசியம் காத்தருள்வார். ஆனால் சுவாமி, என் மனதில் ஏனோ ஒரு கலக்கமும் பயமும் தோன்றியுள்ளது. பரமசிவன் மீது நம்பிக்கை வை. அவர் நமக்கு நல்லதே செய்வார். சுவாமி, நான் மலர் பறிக்க சென்று வருகிறேன். தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்கிவிட்டோம். வாருங்கள், இனி தந்தையின் ஈம கடன்களை முடிப்போம். பாருங்கள், சுவாமி இல்லை, சுவாமி இல்லை, சுவாமி இல்லை, சுவாமி இல்லை, இல்லை சுவாமி இல்லை. ஏன் இந்த கொடுமை சுவாமி? ஏன் இப்படி நடந்து விட்டது? பரசுராமா, பரசுராமா! தாயே! ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஹே சிவசங்கரா, என் கணவரை மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்யாவிட்டால் நான் என்னையே மாய்த்துக் கொண்டு விடுவேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தேவி ரேணுகா, கவலை கொள்ள வேண்டாம். பரம்பொருளே, தங்களுக்கு என் கோடி கோடி நமஸ்காரங்கள். என் மீது தயை காட்டுங்கள். என் கணவரை உயிர்ப்பிக்க வேண்டும். மனம் கலங்க வேண்டாம். மானிடர்களின் நலனுக்காகவே வாழ்ந்து வந்த உன் கணவர் மகரிஷி ஜமதக்னி உயிர் பெற்று விடுவார். சுவாமி, ஜெய ஜெய சிவசங்கரா. சுவாமி,
ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, பக்தவத்சலா மகாதேவா, தங்களுடைய அருள் பெற்று என் வாழ்வு மேன்மையடைந்தது. அண்ட சராசரம் ஆளும் தேவாதி தேவரே, தங்களுடைய கருணையை பெற்றவருக்கு வாழ்வினில் ஏது பயம்? ஹே சிவசங்கரா, எங்களை பேராபத்திலிருந்து காத்தருளினீர்கள். தங்கள் புண்ணிய தரிசனம் கிடைக்கப் பெற்று சிவாராதனையால் பலனடைந்தோம். மகரிஷி ஜமதக்னிக்கான இடம் சப்தரிஷிகளில்தான். அதனால் விதிமுறைப்படி இவருக்கு அகால மரணம் நேர முடியாது. நான் தங்கள் முன் வந்தது விதியில் எழுதப்பட்டதை காக்கும் நோக்கத்தோடுதான். பக்தவத்சலா, மகாதேவா, விஸ்வநாதா, தங்களுடைய உள்ளம் மகிழ்ந்ததென்றால் நாங்கள் என்றென்றும் தங்கள் திருநாமத்தையே ஜபிக்க எங்களுக்கு வரமளிக்க வேண்டும். ததாஸ்து. மகரிஷி, என் துதிபாடி பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாய என்று நித்தம் பூஜிப்பவருக்கு இந்த உலகத்தின் மாயைகளும் அதனால் உண்டாகும் துக்கங்களும் அறவே அழிந்து போய்விடும். ஓம் நமச்சிவாய. சராசரி மனிதன் என்றும் மரணத்தை பற்றிய சிந்தனையில்தான் வாழ்நாள் முழுவதும் எந்த இலக்கும் இல்லாது செலவிடுகிறான். என் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவன் மரணத்தை பொருட்டாக நினைக்காமல் வீர நடை போட்டு வெற்றியும் காண்கிறான். ஓம் நமச்சிவாய. நலமுண்டாகட்டும். அன்னையே, அன்னையே, என்னை அழைத்த காரணம் என்ன? மகனே பரசுராமா, பரம்பொருளின் அருளால் ஒரு பெரும் சங்கடம் விலகிவிட்டது. என்ன சங்கடம்? கார்த்தவீரியனின் புத்திரர்கள் உன்னுடைய தந்தை மீது தாக்குதல் நடத்தி ஈவிரக்கம் என்று கொன்றுவிட்டனர். பிறகு என்ன ஆயிற்று? கலங்க வேண்டாம் மகனே, இறைவன் சிவனின் நல்லருளால் என் மாங்கல்யத்திற்கு வந்த தீங்கு நீங்கிவிட்டது. சிவ அருளை கேட்டு வியப்படைந்தாயா? பரம்பொருள் என்று தன் பக்தர்கள் மீது கருணை காட்ட தவறினார். அந்த இறைவனை விட சக்திசாலி வேறெவரும் இல்லை மகனே. ஆம் மகனே, என் வேதனை குரல் கேட்டு இறைவன் சிவனே நம் ஆசிரமத்திற்கு வருகை தந்து உன்னுடைய தந்தையை மீண்டும் உயிர்ப்பித்தார். ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா. சத்திரியர்களை, மானிடர்களை காத்து ரட்சிக்கத்தான் இறைவன் படைத்தான். மாறாக அவர்களோ அநியாயம் செய்ய துணிந்து விட்டனர். நான் மகரிஷி பிருகுவின் பேரன், ரிஷி ஜமதக்னியின் மகன் பரசுராமன். சபதம் எடுக்கின்றேன், இவ்வுலகிலிருந்து அநியாயமும் அட்டூழியும் செய்யும் சத்திரியர்களின் வம்சத்தையே சிவனின் அருளால் ஒழித்து விடப் போகிறேன்.